மாதிரி எலிகெண்ட்டான ஒரு ஃப்ளஃபி ப்ளீட் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? சென்டர் ப்ளீட் பொறுத்தளவுக்கு 10 ப்ளீட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 7 ப்ளீட்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ளீட்ஸ்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் 3.5 இன்ச்சஸ்லேருந்து 4 இன்ச்சஸ் கம்பல்சரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு கம்மியாக இருந்தால் ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் நிற்காது. இப்போ சென்டர் ப்ளீட்டோட எட்ஜஸில் ஒவ்வொரு ப்ளீட்ஸாக அலைன் பண்ணுங்கள். ப்ளீட்ஸ் எல்லாமே ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம நீங்கள் எவ்வளோ ப்ளீட்ஸ் எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ ப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி கேதர் பண்ணுங்கள். ப்ளீட்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளீட்ஸை வந்து நல்லா ஒரு ப்ராடாக ஒரு வி ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ப்ளீட்ஸ் மேலே ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம ஒவ்வொரு ப்ளீட்ஸாக அழகழகாக நல்லா இந்த ஃப்ளஃபினஸ் நல்லா தெரியற மாதிரி ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள். இதை அப்படியே விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளஃபி ப்ளீட் நிற்காதுங்க. ஸோ ஒவ்வொரு ப்ளீட்டும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறப்போ ப்ளீட்டோட பேக் சைடு வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.